வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்திருக்கேன். அண்ட் எல்லாத்தோட ஃபேவரட் பன்னீர், அதுவும் ஹோம்மேட் பன்னீர் யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோம்மேட் பன்னீர் வச்சு நான் பன்னீர் புர்ஜி ஒரு கிரேவி எப்படி வேணால் சொல்லலாம், அது நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் 2 எடுத்திருக்கேன். அது தக்காளியும் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சது. என்னோடய ஹோம்மேட் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட்டாக இருக்குது. இப்போ 1/2 தான் ஆச்சு, அதுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஸோ அது கூட வந்து நான் பேனில் கடலெண்ணெய், கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி சாட்டே பண்ணணும். கடுகு பொரியலுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதில் வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கணும். அது வணங்குறதுக்காக ஆனியனும் பச்சை மிளகாயும் வணங்குறதுக்காக சால்ட் அண்ட் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதையும் ஒரு கலக்கி விட்டுட்டு கூட வந்து தக்காளியும் போட்டுறணும். அந்த தக்காளி ஆனியன் வந்து நல்லா மேஷ் ஆகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதில் வந்து நான் ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொரியண்டர் பவுடர், கியூமின் பவுடர் அண்ட் கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம், நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அண்ட் இதையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பன்னீரை வந்து நம்ம கையிலே பொடிச்சிக்கலாம். இது வீட்டில் பண்ணதுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ இப்படி கையில் சும்மா இப்படி திரிச்சாலே வந்துடுது ஈஸியாக. அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த இதில் போட்டுட்டேன், ஆனியன் அண்ட் தக்காளியில் போட்டுட்டேன். அதில் வந்து கீ இன்க்ரீடியன்ட் வந்து இதோட கீ இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். ஸோ தயிர் வந்து நல்லா அடிச்சுட்டு ஒரு கரண்டி 1லேருந்து 1.5 கரண்டி ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் மாதிரி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இது நான் சைட் பை சைட் நான் தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது நான் தோசை வச்சு தான் சாப்பிட போகிறேன். சப்பாத்தி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பட் நான் இது மார்னிங்கே பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட நேற்று நைட்டு பண்ணது. ஸோ டக்குன்னு தீர்த்துக்கலாம், அப்போ தான் அடுத்த பேட்ச் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் தோசை வந்து ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். அண்ட் தோசைக்கு நான் எப்போவுமே வந்து கடலை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நம்ம வந்து தோசை வந்து நிறையா சாப்பிட்டா, இது சட்னியோடு வச்செல்லாம் சாப்பிட்டோன்னா 3 நாள் மாதிரி இறங்கிடும். பட் இந்த மாதிரி பன்னீர் இந்த மாதிரி ஹெவி ப்ரோட்டீனோடலாம் வச்சு சாப்பிட்றோம், ரிச் ப்ரோட்டீனோடு சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு 2 நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காதீங்க. அண்ட் வீட்டில் நீங்கள் பன்னீர் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வ்ளாகில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் எனக்கு பிங்க் பண்ணி விடுங்க. ஸோ அது அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப் விட்டுருச்சு. ஸோ இனி நான் ஒரு ப்ராமிஸ் எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பாக நான் வந்து இனி நான் கேப்பே இல்லாமல் நான் ஒரு அட்லீஸ்ட் ஷார்ட்ஸாவது நான் யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படியானதுன்னு சொல்லுங்கள், நான் அதைப்படி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது நான் டேஸ்ட் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. அண்ட் தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா அவ்வளோதான், அதனால தேங்காய் சட்னி வச்சு நான் சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், see you, take care.